இந்த நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை. சோபகிருத்து வருடம் தை மாதம் 29ஆம் திருநாள். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, திருத்தியை திதி. சூப்பர் திதி. திருத்தியை திதி மாதிரி ஒரு அற்புதமான திதியே கிடையாது. எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பயணங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அது திருத்தியை திதியில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது ஒரு 5-6 திதிகள் பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதில் முதல் திதி வந்து த்விதியை, ரெண்டாவது திருத்தியை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்தமி, அதுக்கப்புறம் ஏகாதசி திதி. இதெல்லாம் வந்து அற்புதமான திதிகள். பௌர்ணமி டாப் கிளாஸ். நீங்கள் எதை பண்ணணுன்னாலும் பௌர்ணமி திதியில் பண்ணும் பொழுது அது 100% சக்ஸஸ் கொடுக்கும். பொதுவாக என்னென்னா ஆசிலேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவாக எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நிறையா பூஜைகள் பரிகாரங்கள்லாம் வந்து அமாவாசையும் பௌர்ணமியும் தான் நல்ல வேலை செய்யும். ஒரு பெரிய ஒரு வெற்றி வேணும்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணும்பொழுது அது வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் பொதுவாகவே கடக ராசி அல்லது கடக லக்னம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு கொஞ்சோண்டு காலையிலேயே வெந்நீரில் பசு நெய் போட்டு சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும். தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்களுக்குள்ள போகாமல் இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக அடகு வைத்த தங்கத்தை இன்றைய நாள் கண்டிப்பாக மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன், சனியோடைய சேர்க்கை. 100% இந்த நாள் பெரிய வெற்றியாக இருக்கும். நண்பர்கள் மூலிமா வெற்றி, மூத்தவங்க மூலிமா வெற்றி, ஆஃபீஸில் நல்ல ஒரு பெருமை, நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும். வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய பொன்னான நாள். நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. 100% வேலை மாற்றம் ஏற்படும். யாரெல்லாம் வேலையே கிடைக்கலையோ, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, திண்டாடிட்டு இருக்கீங்களோ, இஎம்ஐ எப்படா கட்டுறதுன்னு தெரியல, கிரெடிட் கார்டு எப்படா க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியல, லோன் மேலே லோன் சுற்றின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பொன்னான நாளாக இருக்கப்படுறது. ஏன்னா தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடத்துல சந்திரன். அந்த சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு குரு. ஆனால் அவர் சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால இன்றைய நாள் கண்டிப்பாக வேலை அமைவதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்கள் ராசி நாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாளுடைய தாரம் விழுகிறது. ஆனால் 100% நல்லா உங்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்பார்க்காம பயங்கரமான ஒரு லிஃப்ட் கிடைக்கும். பெண்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த நாள். அஷ்டலட்சுமி கட்டாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% காதல் கைகூடும். 100% பொண்ணு கிடைக்கும். 36 வயசு ஆயிடுச்சு சார், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார், புரோஹிதம் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் பிராமணன் சார் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன். நீங்க பாருங்க, 32 33 வயசு தாண்டின யாரா இருந்தாலும் சரி, இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய நீங்க எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பேருக்குமே பொண்ணு கொடுத்தா தான் உங்கள் வம்சம் வளரும், நம்மளுடைய ட்ரெடிஷன் வளரும். நிறைய பேருக்கு காசு பணத்தை மட்டுமே கண்ணா பார்க்குறாங்க. ஆனால் காசு பணத்தில் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியாது. அதை இன்றைய நாள் பொதுவாக நிறைய பேர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். அத்தனை பேருக்கு இன்றைய நாள் கல்யாணம் நடக்கும். ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு கிஃப்ட், எதிர்பாராத ஒரு இன்சூரன்ஸ் கிளைம், எதிர்பாராத ஒரு தன லாபம். இங்கெல்லாம் எனக்கு பணம் வரும்னு நினைக்கவே இல்லை சார், இவன் போய் எனக்கு பணம் கொடுப்பான்னு எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பணம் வரும். திடீர்னு எதிர்பார்க்காம எப்போ கொடுத்த பணம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அதாவது வண்டி வாகனங்களுக்கான மெயின்டெனன்ஸாக இருக்கலாம். சின்னதாக உடல்நிலைகள் பாதிப்பு, சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ், வண்டிக்கான மெயின்டெனன்ஸ் மாதிரி உடம்புக்கான மெயின்டெனன்ஸும் பண்ணலாம். அப்பப்பா யார் பிராணாயாமம் பண்ணுறாங்க, யார் யோகாசனம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதான் யாருமே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டயரில் காற்று இருக்கிறவங்க தான் டயருக்கு வேல்யூ. டயரில் காற்று போயிடுச்சுன்னா டயரை தூக்கி வெளியே வீசிடுவாங்க. டயருக்கு ஓட்டை விழுந்துட்டா தூக்கி வீசிடுவாங்க. ஒரு சில இடங்களில் பேட்ச் போட்டு உள்ளே காற்று இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம டயர் எப்படியோ அந்த மாதிரி தான் உடம்பு, சரீரம். அந்த காற்று இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை. அந்த காற்று எப்படி நிற்க வைக்கணுங்கிறது தான் ஆத்ம கலைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். தயவு கூர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்குங்க. சின்ன குழந்தையிலேருந்தே இன்ஜெக்ஷன் போடுங்க குழந்தைகளுக்கு.
இதுதான் நம்ம சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய கலாச்சாரம் இதுதான் தயவுசெய்து சின்ன குழந்தையில சொல்லி சொல்லி வளர்த்தாதான் ரெடி ஆகும். இல்லைன்னா பீஸா பர்கர் சாப்பிட்டு ஜாலியாக யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிடுவாங்க அத்தனை பேரும். தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள்லேருந்து தொடங்குங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. எப்படிப்பட்ட வெற்றின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிறது. எதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு ஃபீல் பண்ணீங்களோ அது அத்தனையுமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. அதாவது வாழ்க்கை துணைக்கு சூப்பர் வேலை கிடைக்கும், ஒரு நல்ல ப்ரமோஷனோட ஒரு கெத்தாக போய் உட்காருவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். அதே மாதிரி பிஎஃப் அப்ளை பண்ணுறது, கிராஜுவிட்டி அப்ளை பண்ணுறது, ஒரு பெரிய ஒரு தொகைக்காக இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த தொகை கண்டிப்பாக வந்து சேரும். அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், ருத்ரம் நமக்கம் சுமக்கம் படிங்க, இல்லை கேளுங்க. அந்த அளவுக்கு சிம்மத்துக்கு நல்ல ஏற்றத்துக்குன்னா 8ல் ராகு போகிறதுனால இதெல்லாம் பண்ணணும். பண்ணால் தான் நீங்கள் உடல்நிலைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியும், வீட்டில் பெரியவங்க நல்லா டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்க முடியும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், ஆனால் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கரு நீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் என்னன்னா, ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது. அதனால் நிறைய பேர் ஏகக்ரீவம்னு சொல்லுவோம். ஏகக்ரீவம்னா யாருமே உங்களை எதிர்க்காம நீங்கள் மட்டுமே ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். பெரிய லோன் வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய லோன் கிடைக்கும். பெரிய பதவி, சில பேருக்கு அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பெரிய பதவிகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் டாக்டர் சீட்டு கிடைக்கும், இல்லை டாக்டர் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கும். இவ்வளோ நாள் எனக்கு புக்கு கிடைக்கல சார், ரொம்ப முக்கியமான ஒன்று எனக்கு கிடைக்கலான்னு சொல்லக்கூடிய எந்த விதமான தானமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லக் இன்றைய நாள் ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நெட்வொர்க்கிங் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். அந்த அபாரத்திலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. பஞ்சமஸ்தானம்ங்கிறது பொதுவாகவே போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய நல்ல புண்ணியங்கள்லாம் சேரும். புண்ணியமே பண்ணலைன்னா லக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே டிலே ஆகும், எல்லாமே லேட் ஆகும். இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கக்கூடிய நாள், நிறைய நல்ல விஷயங்களுக்கான புனர்பிராயச்சித்தம், அதாவது ப்ராஃபிட் லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய பதவிகள் சேரும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், வீடு மாறுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பதவிகள்லாம் சேரும். ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை, காசு பணத்துக்கு துட்டுக்கு பிரச்சனை கிடையாது, கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும். சில பேருக்கு தானமாகவே பணம் வரும், யாராவது பெரியவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லுவோம். அந்த சுகஸ்தானத்தில் பொதுவாக சனி சந்திரன் சேர்க்கை, ஆனால் சந்திரன் என்ற நட்சத்திரம் குரு சேர்க்கை இருக்கும் பொழுது வீட்டுக்கு புதுசாக எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாமான் வாங்குறது, வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறது, பெரிய பெரிய ஆட்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, பெரிய நம்பிக்கையான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறது. தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும் நீங்கும். மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நாள். அது குறை அப்படிங்கிறது இருக்காது. அதாவது குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு நீங்களே மனசார பாட்டு பாடுவீங்க. அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேர் இன்றைய நாள் ஸ்கூல் ஆரம்பிப்பீங்க, காலேஜ்க்கு கரெக்டாக போகிறது, நல்ல படிப்பு மண்டல ஏறுறது. நீங்கள் இன்றைய நாள் எது படிக்கிறீங்களோ அதுதான் எக்ஸாமில் வரும். நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, அத்தனை பேருக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க துறைகளில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அத்தனை பேருக்கு கண்டிப்பாக அரசாங்க துறைகளில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. இந்த நாள் பயங்கர பிரயாணம், திடீர் பிரயாணம் ஏற்படும். மனசு அப்படியே அலப்பாயும், அது பண்ணுமா இது பண்ணுமா, இதுதான் கரெக்டா அதுதான் கரெக்டா, இது தப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய உருவாகும். நிறைய பேர் வண்டி மாற்றுவீங்க, நிறைய பேர் இருக்கிற இடத்த மாற்றுவீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்றைய நாள் முழுக்க முழுக்க வந்துட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்க போகிறது இந்த நாள்.
அது காது குத்தாக இருக்கலாம், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், கல்யாணம் சார்ந்த விஷயம் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் சஷ்டி உப்த பூர்த்தி, பீமரத சாந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கு அது நல்லதுன்னு சொல்லலாம். நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஒரு பிளாக் இருக்காது, எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காது. நல்ல செலவு பண்ணுவீங்க. தீர்க்கமாக நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு உங்கள் கையில் தான் செலவுகள் நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். மரியாதை அப்படியே தேடி வரும், தானாக வரும்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்றைய நாள்கள் அதாவது பொன் வாங்கக்கூடிய பிராப்தம், அதாவது கடன் வாங்க மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக இன்றைய நாள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாருது. பயங்கர சந்தோஷமாக இருக்க போறீங்க. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்வர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது. அதாவது கரூர் டு ட்ரிச்சி போகிற ரோட்டில் அந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவில் சம்பந்தப்பட்ட மகாலட்சுமியை போய் வணங்கும் பொழுது குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும். மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம். நான் ஃபிசிக்கலாகவே போய் நிறைய தடவை பார்த்து வந்திருக்கேன். இந்த நாள் அந்த மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் தேடின்னு இருக்கக்கூடிய ஒரு பீஸ், அதாவது மனசாந்தி அங்கே தான் ஏற்படும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கலாம். ஆனால் நஷ்டம் கண்டிப்பாக இந்த நாள் ஏற்படாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உடம்பு சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் எல்லாமே கொஞ்சம் இருந்தாலும் இந்த நாள் கண்டிப்பாக மனசாந்தி ஏற்படும். சாந்தி நிலவக்கூடிய நாள் சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நிறையா பேர் இந்த நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் எங்கேயாவது கிளம்பி போவீங்க. நிறையா பிரயாணங்கள் இருக்கும். மிகப்பெரிய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள், நண்பர்களுக்காக ஒரு உதவி செய்வது, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டானா உடனே அவருக்கு உதவுறது. உதவி பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஆனால் இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு வெளியே பிரயாணம் இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் ஜாக்பாட் யாருக்கு அடிக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது துலாம், 3வது மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.